ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம். அதுக்கு முதல் படியாக நாங்கள் அடுத்த போட்டியை மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி நாங்கள் தொடர் வெற்றி பெறுவோம். இது வரைக்கும் 2 வெற்றி தான் பெற்றிருக்கோம். இதுக்கு மேலே அடுத்த போட்டி எல்லாமே நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக மும்பையை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க. சென்னை வர்சஸ் மும்பை போட்டி குறித்து சென்னை அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரவீந்திர ஜடேஜா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த போட்டி எங்களுக்கு முக்கியமான போட்டி, அதுவும் சண்டே, அதுவும் பார்த்தீங்கன்னா யாரு கூட, மும்பை கூட அவங்க கோட்டையில் விளையாடுறோம். கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டீமாக இருக்காங்க, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்தியன் டீமில் பாதி T20 பிளேயர் அதில் தான் இருக்காங்க. நல்ல வலுவான அணி எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எங்கள் அணியும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஒரு டீம் செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் அடுத்தடுத்த போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் முதல் படியாக மும்பை அணியை வீழ்த்தி நாங்கள் அடுத்த படிக்கு முன்னேறி போவோம். கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் வீழ்த்துவோம் மும்பை இந்தியன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லியிருக்காருங்க. அடுத்த போட்டி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா. ஓகே, நல்ல டீம். ஏன்னா பட் மும்பை தொடர் 2 வெற்றி பெற்றிருக்காங்க. ஹைதராபாத் அன்னைக்கு ஆப்போசிட்டாக கூட வெற்றி பெற்றிருக்காங்க. சூப்பராக நல்ல டீமாக அதுவும் இருக்குது. நம்மளும் சென்னை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பேபி ஏபி டிவிலியர்ஸ் என்ன அழைக்கப்படும் பிரீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அன்னைக்கு இணைஞ்சிருக்கார். லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடினார். அவர் ஒரு ஆல்ரவுண்டுங்க, டிசெண்டாக பால் போடுவார். பேட்டிங் வந்து ஏபி டிவிலியர்ஸ் மாதிரியே ஆடுவார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வந்திருக்காரு. அவர் வந்திருக்குது நல்லது தாங்க டீமுக்கு. ஏன்னா பேட்டிங் இல்லை, ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1-1க்கு நல்ல சூட்டபுளாக இருப்பார். ஓகே, டீம் நல்லா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போட்டி ஒரு சம்பவம் இருக்குங்க, பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சென்னை அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கோப்பை வெல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தலை தோனி கேப்டன்ஷிப் வந்திருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, இந்தமாரி சுச்சுவேஷனில் எந்த கேப்டன் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா 5 போட்டி தோற்றுருக்கும், எப்படி கேப்டன்ஷிப் நான் எடுத்துப்பேன், இப்படி வந்து நான் இந்த நிலைமையில் கொடுக்குறீங்களே, நான் எடுக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் தலை தோனியோ அதெல்லாம் இல்லை, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எடுத்திருக்காரு. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தாதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.